என்னதான் தகப்பன் நல்லவராக இருந்தாலும் பிள்ளைகள் சரியில்லாமல் போனால் அந்த வீட்டிற்கு பெரிய கெட்ட பெயர் வருகிறது போல வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுள்ளாக சாதி என்பதே கிடையாது. ஆனால் சாதியை பார்க்கிற கிறிஸ்தவரால கிறிஸ்தவத்திற்கே கெட்ட பெயர். வேதத்தில் சாதி இருக்கா? ஆண்டவராகிய இயேசு எங்காச்சும் சாதியை தூக்கி பிடிச்சிருக்காரா? இல்லை. அப்போ ஏன் கிறிஸ்தவங்க சாதியை பார்க்குறாங்க? இல்லாத சாதியை பார்க்க வேண்டிய காரணம் என்ன? கிறிஸ்தவத்தில் சாதி நம்புகிறவர்கள் சாதியை பார்க்கிறார்கள், அவரை குறித்து நம்ம பேசவில்லை. ஆனால் கிறிஸ்தவத்தில் இல்லாத சாதி ஏன் பார்க்கணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். வேதத்தில் சாதி இருக்கிறதா? தேவன் தான் வானத்தையும் பூமியும் மனுஷனை படைத்தார் என்றால் படைச்ச தேவன் சாதியை அங்கீகரிக்கிறாரா அல்லது சாதியை அவர் தான் படைத்தாரா? இந்த கேள்விகளுக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். அங்கிள், கிறிஸ்தவத்தில் சாதி இருக்குதுங்களா அங்கிள்? இல்லை வேதத்தில் எங்கன்னா வந்துட்டு சாதியை பற்றி பேசியிருக்குதுங்களா அங்கிள்? ஓகே, குட் கொஸ்டின். கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கிறதா? முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், சாதி என்றால் என்ன. முதலாவது நம்ம கூகுளில் கேட்டலாம். A caste system is a social structure where people's class is determined by birth. ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் கூகுள் நம்மளுக்கு சொல்லுகிறது. இது தமிழில் நம்ம படிக்கணும்னா, சாதி அமைப்பு என்பது ஒரு சமூக அமைப்பாகும். அங்கே மக்கள் வர்க்கம் பிறப்பால் தீர்மானிக்கப்படுகிறது. லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போது பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் என்றால் பிறப்பால் உயர்ந்தவன், பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவன். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு வாங்க. அம்பேத்கரும் அதை தான் சொன்னார். அடுத்தது, இந்த சாதி என்பது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கா? இன்டர்நேஷ்னலாக இது இருக்கா என்றால் இல்லை. இந்தியாவில் குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இந்த இடத்துல கவனிக்கணும், சிலர் அந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க, அதை நம்புகிறாங்க. அவங்களை குறித்து நம்ம எதுவுமே பேசலை, அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கிறதா? அதுதான் கேள்வி. அதற்காக தான் இந்த பதிலை நம்ம சொல்லுகிறோம். உங்களுக்கு விளங்குதா? இப்போ கேள்வி, கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கிறதா? இது 3 விதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று டாக்குமெண்ட், எது இருந்தாலும் டாக்குமெண்ட் இருக்கணும். இன்னொன்று நம்முடைய பழக்க வழக்கம், கிறிஸ்டியானிட்டி, அதுதான். அதுபோல் நம்முடைய முன்னோர்கள் யாராச்சும் அது போல் பழக்கமுள்ளவர்களாக இருந்தார்ல வேதத்தின் அடிப்படையில். மூன்றாவது, அப்படி சாதி பார்க்கறதுனால வருகிறதுனால விளைவுகள், கான்சிக்வன்ஸ், ப்ராப்ளம் என்னன்றதை இவைகளை பார்க்க போகிறோம். 3 நாள் இதை தான் பார்க்க போகிறோம், மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஆகவே இவைகளை குறித்து, சாதி குறித்து எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எங்களால் முடிந்தவர்களும் அதற்கு பதிலை நாங்கள் சொல்லுவோம். இப்போ முதலாவது டாக்குமெண்ட். இன்றைக்கு வேதத்தில் சாதி என்பது இருக்கிறதா? அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட்டில் இருக்கா? வேத வசனத்தில் இன்று பார்க்கறதுல வேத வசனத்தில் இருக்கா? இயேசு அவைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? அதுபோல் இருந்திருக்கா? அடுத்தது, பவுல் என்ன சொல்லுகிறார்? டிஸ்கிரிமினேஷன், சாதி என்பது இல்லாவிட்டாலும் இதுபோல் ஏற்றத்தாழ்வுகள், இதுபோல் யூதர்கள், புறஜாதிகள், இது போலையே வேதம் அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதா என்னவென்று நம்ம தெளிவாக சிம்பிளாக பார்த்துருவோம். முதலாவது டாக்குமெண்ட் என்பது நம்மளுக்கு வேதாகமம் தான். இப்போ வேதாகமத்தில் சாதி என்பது இருக்கிறதா என்றால் ஒரு இடத்துல கூட கேஸ்ட்ன்ற வார்த்தையை வேதத்தில் நம்ம பார்க்க முடியாது. பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன், பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவன், இதுதான் கேஸ்ட் சிஸ்டம். அதுபோல் வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரலாம் எங்கேயுமே இல்லை. அங்கிள், ஆண்டவர் படைப்பில் ஜாதி ஜாதின்னு ஆதி ஆகமத்தில் எழுதியிருக்குங்களே, அப்போ ஜாதி இருக்குதானே அங்கிள்? சூப்பர் கொஸ்டின். தமிழில் படிச்சிருக்கார் இவர். ஆங்கிலத்தில் நீங்கள் படிக்கணும். சேம் கைண்ட்ஸ்ன்னு இருக்குமே தவிர சேம் காஸ்ட்னு இருக்காது. விளங்குதா? படிச்சிடலாம். அந்த ஆதி ஆகமம் 1:24 பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் எதை படைச்சார்? ஜாதி ஜாதியாக நாட்டு மிருகம், மனுஷன் என்ன படைக்கல. ஊரும் பிராணிகளையும், எது ஊரும் பிராணி, காட்டு மிருகங்களையும் எதை படைக்கிறாரு? காட்டு மிருகம். ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார், அது அப்படி ஆயிற்று. இந்த இடத்துல ஜாதி என்பது கேஸ்ட்னு இல்லை. அங்கே தான் சில பேர் அப்படி புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஜாதின்னு சொல்லப்படுகிறது, இட்ஸ் கைண்ட், சேம் கைண்ட். நாய்னா அதே போல் நாய்ங்க, பன்றி என்றால் அதே போல் பன்றி, ஏனை என்றால் அதே போல் ஏனை. அந்த வகை என்பது ஜாதின்னு இல்லை. ஆங்கிலத்தில் அப்படி இல்லை, எபிரேய பதத்தில் அப்படி இல்லை. பழைய ஏற்பாடு எபிரேய பதத்தில் எழுதுனது, அதுலேயும் அப்படி இல்லை. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜாதி ஜாதியாக கர்த்தர் படைச்சிருக்கிறாருன்னா மிருகத்தை தான் படைச்சிருக்காரு. இப்போ மனுஷனை தேவன் எப்படி படைச்சார்? ஜாதியா ஜாதியாக படைச்சாருன்னு இருக்கா? இல்லை. முக்கியமாக சொல்ல போனால் கேஸ்ட் என்பது வேதத்தில் இல்லை. தமிழில் ஜாதின்னு போட்டு இருக்காங்க, அந்த வகைன்னு தான் போட்டு இருக்கணும்.
சரிங்களா? ஓகே. அப்படி ஜாதி என்றாலும் அந்த வகை, அந்த ஜாதியான ஃப்ளவர் அப்படின்னா அந்த வகையானது, அந்த கேஸ்ட்ன்ற அர்த்தம் இல்லை. இங்கே கேஸ்டிசமே வேறு. கேஸ்டிசம் நான் உங்களுக்கு விலகிட்டேன். பிறப்பாலே ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன், அப்படி தான் நம்ம கூகுள்லேயே பார்க்குறோம். இதோ அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, அது ஸ்ட்ராங் பண்ணுறாரு, கிரேடட் இன்இக்வாலிட்டின்றார் அவர். சரியா? ஓகே. மனுஷனை தேவன் எப்படி படைச்சார்? இங்கே தான் முக்கியம். தேவன் மனுஷனை எப்படி படைத்தார் என்றால், பின்பு தேவன் 26:1-26 ஆதியாகமம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாக மனுஷனை சிருஷ்டிக்கிறாரே தவிர ஜாதி ஜாதியாக மனுஷனை சிருஷ்டிக்கல. அப்போ நான் படைக்கப்பட்ட என்னுடைய விதம் எப்படின்னா தேவனை போலவன். சொல்லப்போனால் நான் தேவனை போன்றவன். இந்த இடத்துல தோற்றம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய முகம், கண்ணு, காது அப்படி இல்லை, அவருடைய கேரக்டர். காட்ஸ் இமேஜ் என்பது அவருடைய கேரக்டர். எப்படி படைக்கிறாராம்? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இங்கே முக்கியமானது, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஈவன் லேடிஸை நம்மளோட கீழானவங்க இல்லை கிறிஸ்டியானிட்டியில். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருமே கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்டவங்க. அதுதான் கிறிஸ்டியானிட்டி, அதுதான் வேதம். அப்போ டாக்குமெண்ட்டில் படைப்புலேயே சாதி என்பது மனுஷனுக்கு இல்லை. தெளிவாயிடுச்சாப்பா? இப்போ சாதின்றது எது தான்? இட்ஸ் கைண்ட். சேம் கைண்டுன்றது அதே வகையான மனுஷனை எப்படி படைக்கிறாரு? தேவனை போலவே படைக்கிறார். அவனுக்குள்ளாக ஏற்ற, ஏன்னா தேவனுக்குள்ளே ஏற்ற தாழ்வு ஏதாச்சும் இருக்கா? இல்லை. அப்போ அவ்வளோ ஒரு மேன்மையாக, அவ்வளோ ஒரு டிக்னிட்டியை மனுஷனுக்கு தருகிறார். அப்போ ஒருவனை நம்ம கீழே நினச்சோம்னா அதை தேவனே பகைக்கிறோம், தேவனே பழிக்கிறோம், அவருடைய படைப்பின் மேலே ஒரு குற்றம் சுமத்துகிறோம். அது மிக அபத்தமான பாவம். வேதம் அதை ஏற்றுக்கொள்ளாது. வேதத்தில் அது இல்லவே இல்லை. அதுதான் நான் சொன்னது. ஒரு தகப்பன் நல்லவராக இருந்து பிள்ளைகள் சரியில்லாமல் போனால் குடும்பத்திற்கே கெட்ட பெயர் வருகிறது போல் கிறிஸ்தவர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு இது. அறியாமையா, இல்லை அவங்களுக்கு வேதத்தை புரியலையா, இல்லை ஒன்றும் புரியல. அதுதான் மனசு கவலையாக இருக்குது. வேதத்தில் இல்லவே இல்லை. சாதி என்பது வேதத்தில் இல்லை. அங்கிள், எலிசபெத் வந்துட்டு இனத்தாருன்ட்டு மரியாளுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அங்கிள். அப்படின்னா அதுவும் சாதி தானே அங்கிள்? ஓகே. இதுபோல் கேள்விகள் எது இருந்தாலும் கேட்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், வேதத்தில் ஒரே இடத்துல கூட சாதி என்பது இல்லை. ஓகே, ஐ எக்ஸ்பிளைன். இனத்தால் என்பது ரிலேட்டிவ். நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கணும். ரிலேட்டிவ், அவங்களுடைய சொந்தம் என்பது ரத்தம் சம்மந்தப்பட்டவங்கன்றது. புரியுதுங்களா? உங்களுடைய அப்பாவுடைய அண்ணன் மகன் உன்னுடைய ரிலேட்டிவ், இனத்தானுன்ற அர்த்தம் அது. சரிங்களா? அது கேஸ்ட் எல்லாம் கிடையாது. கேஸ்ட்ன்றது திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரே சமுதாயத்துக்குள்ளே ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன். இது போல் யூதர்களுக்குள்ளவே இல்லை. யூதர்கள் 12 கோத்திரம் இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே நிறைய பேர் பெண் கொண்டார்கள். அப்போ கூட யோசப்பின் வம்சம் 2 பிள்ளைங்க பிறகுறாங்களே, அதுக்குள்ளாக சில ஆண்கள் குறைகள் இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளவே நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது கூட டெம்பரவரியாக தான் ஆண்டவர் சொல்கிறார், பெர்மனண்ட்டாக இல்லை அது. ஏனென்றால் அதுக்கு பிறகு அவர்கள் வேறு கோத்திரத்தில் கூட என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, திருமணம் செய்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சொல்ல போகிறது ரிலேஷன், கேஸ்ட் கிடையாது. யூதர்களுக்கு அப்படின்னா என்னென்ன தெரியாது. அவங்க மற்றவங்கள தான் கீழே நினைப்பாங்களே தவிர அவங்களுக்குள்ளே யாரையும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒரே இடத்துல தான் ஆண்கள் குறைகிறதுனால அவங்க சொத்து, அதனுடைய பாகங்கள், அதனால் ஆண்டவர் அது ஒரு டெம்பரவரி திருமணம் அப்படி பண்ணிக்கலாம் இருந்ததே தவிர, அதை ஒரு டெம்பரவரியாக திருமணம் அவங்களுக்குள்ளே பண்ணணும்னு இருந்ததை தவிர, பிறகு நம்ம பார்க்கும்போது சரித்திரத்தில் அவர்கள் மாற்றி மாற்றி திருமணம் பண்ணி கொண்டாருங்க. அப்படி பார்த்தோம்னா மரியாள் லேவி கோத்திரம் ஆல்மோஸ்ட், யோசேப்பு யூதா கோத்திரம். ஏனென்றால் எலிசபெத் லேவி கோத்திரம். உனக்கு விளங்குதா? எலிசபெத்தும் அவருடைய கணவனும் லேவி கோத்திரம். இவர் யோசேப்பு யூதா கோத்திரம். அப்போ இருவருக்கும் திருமணம் ஆகிருக்குல்ல, அவங்களுக்குள்ள அது போல் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ரிலேஷன்ன்றது, ரிலேட்டிவ். அங்கிள், அப்படின்னா தாவீதின் வம்சத்தான் யோசப்புன்னு சொல்லப்பட்டிருக்கீங்க அங்கிள். அது கூட கேஸ்டிசம் தானே அங்கிள்? நோ 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 அப்படி இல்லை. கேஸ்டிசம் என்பது வேதத்தில் இல்லை. கேஸ்ட் என்பது இல்லை. அந்த கோத்திரத்தான் அல்லது அந்த வம்சத்தான் அப்படி என்றால் அந்த வீட்டை சார்ந்தவங்கன்றது, சேம் ஃபேமிலின்றது. ஒய்கோஸ்ன்னு வாங்கல, சேம் ஃபேமிலி. என்னப்பா எங்கே பெண் எடுத்திருக்க, அந்த வீட்டில் பெண் எடுத்திருக்கேன்னு வாங்க, அந்த ஃபேமிலியில் எடுத்திருக்காங்கன்னு. அந்த இடத்துலையும் சாதி என்பது இல்லை. அந்த கோத்திரம் அல்லது அந்த ட்ரைப், இல்லைன்னா அந்த வம்சம் என்பது அவங்க வம்ச வாரிசு, அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன், யூதர்களுக்குள்ள கூட அந்த கேஸ்டிசம்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே நன்றாக புரிந்து கொள்ளணும்டா. சில பேர் இந்த இனம்
இந்த கோத்திரம் இதுன்னு தெரியாமல் இவங்க சாதின்னு நினச்சிக்கிறாங்க. இனம் வேறு, கோத்திரம் வேறு, எத்னோஸ்ன்னுவாங்க, குலம் வேறு, அந்த வீடு வேறு, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதே போல் ரேஸ், ஒவ்வொரு நிறம் வேறு. உலக அளவில் நிறத்தால் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அவங்க கருப்பர், இவங்க வெள்ளையர் என்று இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வாங்க. ஆனால் யூதர் கூட பாருங்கள், இஸ்ரேலர்லாம் யூதர்கள் அவங்க மட்டும் இல்லை, பீட்டா இஸ்ரேல்னு இன்னொருத்தர் இருக்காங்க, கருப்பாக இருப்பாங்க அவங்க. அப்போ ரேஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களும் யூதர்கள்னு சொல்கிறாங்க. கலாச்சாரத்தெல்லாம் பார்க்கும்போதோ, எத்னிசிட்டி பார்க்கும்போது சேமாக இருக்காங்க, ரேஸை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அதே போல் நேஷ்னாலிட்டி வர, ஒருவருக்கு 2 நேஷ்னாலிட்டி இருக்கலாம். சில பேர் அது போல் 2 இரட்டை குடி உரிமை சில பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேறு. கேஸ்டிசம் அப்படி கிடையாது. கேஸ்டிசம் என்றால் என்ன, சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணலாம், கேஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. பிறப்பால் ஒரு கேஸ்ட்டில் நீங்கள் பிறந்துட்டிங்களா, சாகரவரில் நீங்கள் அதுதான் கேஸ்டிசம், மாற்ற முடியாது. புரியுதுங்களா? அதுபோல் வேதத்துலலாம் எந்த இடத்துலையும் வேதம் அதை சப்போர்ட் பண்ணுறது வேதத்தில் இல்லை. இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளணும், வேதத்தில் இனத்தார், அந்த ஜனத்தார், அந்த கோத்திரம், அந்த வம்சம் அப்படின் போதோ நீங்கள் இதெல்லாம் கேஸ்ட்ன்னு நினைக்கக்கூடாது. முதலாவது யூதர்கள், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், யூதர்களுக்குள்ளாக 12 கோத்திரம், அவங்களுக்குள்ளாக நான் பெரியவன் நீ பெரியவன், பிறப்பால் நான் பெரியவன் நான் சின்னவன், அது அவங்களுக்குள்ளே இல்லவே இல்லை. அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. அவரை பொறுத்தவரையிலும் அவர்களை தவிர எல்லோருமே புறஜாதிகள். சில பேர் இங்கேயும் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. யூதர்கள் சமாரியர்களை மிகவும் கீழே தானே பார்த்தாங்க அப்படின்ட்டு. யூதர்கள் சமாரியர்களை மட்டும் கீழே பார்க்கல, எல்லோரும் யூதர்களுக்கு புறஜாதிகள் தான், கிரேக்கரும் புறஜாதிகள் தான். புரியுதுங்களா? அவங்க மட்டும்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. யார்? யூதர்கள். யூதர்கள் மட்டும்தான் தேவனுக்கு மிகவும் ஸ்பெஷல். அப்படி தான் அவங்களுடைய மனநிலை. ஆகவே அவங்களை தவிர எல்லோரும் அவங்களுக்கு யார்? புறஜாதின்னு தான் அவன் நினச்சான். அப்படி பார்த்தா எல்லோரும் கீழே, நாங்கள் மட்டும்தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இப்போ அவங்களுக்குள்ளாக ஏற்றத்தாழ்வு இருந்ததா என்றால் அவங்களுக்குள்ளாக கூட அது கிடையாது. அதுதான் வேதத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கேஸ்டிசம் என்பது வேதத்தில் இல்லை. அவன் மனசில் நான் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆபிரகாமின் சந்ததி அப்படின்ற ஒரு பெருமை அவனுக்குள்ளே அவனே நினச்சிட்டு இருந்தான், அவ்வளோதான். ஆனால் பைபிள் எந்த இடத்துல அதை சப்போர்ட் பண்ணல. நான் பவுலை பற்றி பேசும்போது அது வருவேன், உங்களுக்கு விளங்கிச்சலாம். சில பேர் யூதர்களை அப்படி நினச்சாங்களே சமாரியர்களை அப்படின்வாங்க. நோ, பைபிளில் நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது. உலக அளவுலேயே அது போல் இல்லை, குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான். மற்றபடி நோவேர் இன் தி வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ நோவேர் இன் த பைபிள். கேஸ்டிசம் பைபிளில் இல்லை. யூ காட் இட்? ஓகே. இப்போ அடுத்தது, ஜீசஸ் கேஸ்டிசம் பார்த்தாரா? ஏதாச்சும் ஜீசஸ் அப்படின்னு நினச்சாருன்னா, ஜீசஸ் யூதர்களுக்கு இருந்த அந்த பொல்லாத மனப்பான்மையை உடைச்சார். யூதர்கள் சமாரியர்கள் இருக்கிற இடம் வழியாக போகவே மாட்டாங்க. ஜீசஸ் வேணும்னா அந்த வழியாக போகிறாரு. யூதர்கள் சமாரியர்களோடு பேசவே மாட்டாங்க. ஜீசஸ் சமாரிய பெண்ணினிடத்தில் தனியாக நின்று பேசுகிறார். ஒரு ராபாய் அப்படி பேசக்கூடாது. அந்த பெண்ணிடத்தில் தண்ணீர் தான் வேற கேட்குறாரு. அந்த வில்லேஜில் கூட ஆண்டவர் தங்குறாரு. ஸோ ஜீசஸ் அதை உடைச்சார். அடுத்தது, இரண்டாவது, யூதர்களுக்குள்ளாக இன்னொரு பிரச்சனை. இந்த பெண்களுக்கு மாதம் ஒரு பிரச்சனை. அது இருக்கும்போதோ யாரும் அவளை தொடவே கூடாது, தொட்டால் தீட்டு. சரிங்களா? ஜீசஸை இந்த பெண்ணு தொட்ட பிறகு அக்கார்டிங் டு மோசேக்கெலாம் அந்த சாயந்தரம் வரல இவர் என்ன பண்ணியிருக்கணும், தன்னை சுத்திகரித்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் போயிருக்கணும். எவிர் வீட்டுக்கு அர்ஜென்ட்டாக போகிறாரு. ஜீசஸ் குளிக்கவும் இல்லை, ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணவும் இல்லை, தொட்டவ சுகமாகறா. ஜீசஸ் டேரெக்டாக எவிர் வீட்டுக்கு போகிறாரு. செத்த சடலம் அங்கே இருக்குது. செத்த பண்ண உயிரோடு கூட எழுப்புறாரு. நம்பர் 3, யூதர்கள் குஷ்டரோகிகளை பாளையத்துக்கு புறம்பே வச்சுருந்தாங்க. அவங்க தீட்டின்னு கத்திட்டு இருக்கணும், ஜனங்களோடு கூட சேரக்கூடாது. அவங்க ஒரு குஷ்டரோகி ஜீசஸ் இடத்துல ஓடி வரான். ஆண்டவரே, என்ன உமக்கு சித்தமனால் என்னை சுத்தமாக உமால கூடும் என்று உடனே கையை நீட்டுறாரு. அவனை தொட்டு சுகமாக்குறாரு. ஜீசஸ் அதை உடைக்கிறார். அடுத்தது, ஒரு விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண். மோசேயின் சட்டப்பிரகாரம் அவர்களை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும். ஜீசஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், உங்களில் எவன் பாவம் செய்யலையோ முதலாவது கல்லை இவள் மேல் அவர்கள் எரியுங்கள் என்று. வேதம் சொல்லுது, சின்ன பையன்களிலிருந்து பெரியவங்க வரலாம். ஆண்டவர் மேலே பார்த்தா யாரும் இல்லையா. அந்த பெண்ணை கேட்குறாரு, யாரும் இல்லையாம்மா அவன் அடிக்க, நானும் உன்னை அடிப்பதில்லை, இனி பாவம் செய்யாத போன்னு அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஸோ யூதருடைய மனப்பான்மை சொல்கிறேன். அவனே தப்பு பண்ணுவான், ஆனால் தப்பு பண்ணாத மாதிரி நடிப்பான். அதுதான் ஹிப்போக்ரஸின்றது. ஜீசஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணார். நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பார்க்கணுன்னா பவுல் சொல்கிறது, யூதர்கள் என்றும் கிரேக்கர்கள் என்றும் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது ஏர்லி சர்ச்சில். ஏன்னா ஏர்லி சர்ச்சில் கிரேக்கர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, அதுக்கு முன்னாடி அந்த பிட்வீனில்
ஒரு டைக்ளைட்டன் காலத்தில் நினைக்கிறேன். டைக்ளைட்டன் அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் என்ன, டொமிஷன் டைக்ளைட்டன், இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, யூதர்களை அந்த சிட்டியிலிருந்து துரத்தி விடுகிறார்கள். இதுதான் ஹிஸ்ட்ரி. அப்போ யூதர்லாம் போயிடுறாங்க. இப்போ சர்ச்சு அவங்க தான் ரட்சிக்கப்பட்டு சர்ச் நடத்திட்டு இருக்கிறாங்க. கிரேக்கர்கள் கொஞ்சமாக தான் இருக்காங்க. இப்போ மறுபடியுமாக இன்னொரு சட்டத்தை பிறப்பித்து மறுபடியும் யூதர்கள் தன்னுடைய சொந்த இடத்துக்கு வராங்க. ஒரு சின்ன ரோமாபுரியில் நடக்கிறது இதெல்லாம் இன்சிடெண்ட். அப்படி நடக்கும்போது தான் இப்பொழுது யூதர்களுக்கு ஒரு ஏன் சபை இது அப்படின்னு வரும்போது, ஏற்கனவே கிரேக்கர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு கோபம் யூதர்கள் மேலே. ஏன்னா இவங்க தானே இயேசு சிலுவையில் அறைந்தது. அடுத்தது இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், அந்த பழி எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும், சாபத்தை இவங்க தானே வாங்கி கொட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கசப்பு கிரேக்கர்களுக்கு யார் மேலே இப்போ வந்துடுச்சு? கிரேக்க கிறிஸ்தவர்களுக்கு யூதர்கள் மேலே வந்துடுச்சு. இப்போ இருவருமே ஒரே சபையில் ரோமாபுரிக்கு வருகிற ஒரு சூழ்நிலை. இந்த டைமில் தான் இதை அறிந்து ரோமாபுரிக்கு இவர் எழுதுகிறார் பவுல். 2 பேரையும் வச்சு வாங்குறாரு. அதுக்கு பேக்ரவுண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு டென்ஷன் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் பவுல் அதை எப்படி பிரேக் பண்ணுறாருன்னா, கலாத்தி சபைக்கும் அது இந்த ஜூடாயிசரால் பெரிய பிரச்சனை இந்த கலாத்தி சபைக்கு வருகிறது. அதனால தான் பவுல் பியூட்டிஃபுல்லாக எழுதுகிறார் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில். உங்களுக்காக அதை நான் படிக்கிறேன். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, அது கிரேக்கராக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும், உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. அப்போ கவனிங்க, நீங்கள் கிரேக்கராக இருங்க, நீங்கள் யூதராக இருங்க, இங்கே பிரச்சனையே கிடையாது. நம்முடைய ஐடென்டிஃபிகேஷன், நம்முடைய அடையாளம் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை. நம்முடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அமெரிக்கன் மிலிட்ரியில் இருக்கிறவங்க அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டா எல்லாமே ஒன்று தான், சோல்ஜர்லாம். அதே போல் இயேசு என்கிற அந்த ராஜாவை நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ உன்னை நான் பார்க்கும்போது இயேசுவை போல் பார்க்குறேன், உன்னை நான் பார்க்கும்போது இயேசுவை போல் பார்க்குறேன். நீங்கள் என்னை பார்க்கும்போது இயேசுவை போல் பார்க்கணும். ஏன்னா இயேசுவை நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம். ஒரே ஞானஸ்தானம். அடுத்தது போட்டு உடைக்கிறார், யூதர் என்றும் இல்லை. ஏன்னா யூதன் தான் நினச்சிட்டு இருந்தால் நாங்கள் தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நாங்கள் தான் ஸ்பெஷல்னு யூதன் நினச்சிட்டு இருந்தோம். அதனால் இங்கே சொல்கிறாரு, யூதன் கிறிஸ்துவுக்குள்ள அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் ஒரு காலம் போச்சு. யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. நீங்கள் ஓனராக இருக்கலாம், மாஸ்டராக இருக்கலாம், நீங்கள் அடிமையாக இருக்கலாம். கிறிஸ்து சபை என்று வரும்பொழுது, கிறிஸ்டியானிட்டி என்று வரும்பொழுது எல்லாமே அவருக்கு முன்னாடி அவருடைய பிள்ளைகள் ஒன்று தான். ஒன்று தாங்க, சமன் கூட சொல்ல, ஒன்றுன்றார். அதை விட மிக முக்கியமானது, என்னுடைய ரத்தமும் உங்கள் ரத்தமும் ஒரே ரத்தம்ன்றது. சமம் என்பதை விட திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். அடுத்தது சொல்கிறாரு, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் கூட கிடையாது. ஆண் பால் பெண் பால் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிறிஸ்துவுக்குள்ளாக. கீழே நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். we are one in Christ. இந்த இடத்துல நமக்கு நிறம் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, ஏற்றத்தாழ்வு பாகுபாடெல்லாம் கிடையாது. உன்னை பார்க்கும்போது உனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரன், நாமெல்லாம் ஒரே சகோதரர்கள், பிரதர்லிஹுட். கீழே இங்கே பாருங்கள், யூதர்களுக்கு இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால், இப்பொழுது கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டு இருக்கிறேன். நான் யூதன், கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறேன். நீ கிரேக்கன், கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கீங்க. நீங்கள் வேற யாரோ, கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருந்தால் ஆபிரகாமின் சந்ததி யாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். இப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் யூதர்கள் என்று பெருசாக பண்ணிக்கக்கூடாது. கிறிஸ்து தான் இப்போ மெயின், அவர் தான் நம்முடைய அடையாளம். கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டா அது யூதனாக இருந்தாலும் சரி, அது கிரேக்கனாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறீங்க. அவரை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வேதத்தின் பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளாக யார் இருந்தாலும் நிறம் பாகுபாடு கிடையாது, மொழி பாகுபாடு கிடையாது, சாதி என்பது வேதத்தில் இல்லவே இல்லை. ஒரு பாம்பு ஒரு வீட்டில் இருந்தால் தானே போய் அடிக்கிறதுக்கு, அந்த வீட்டில் பாம்பே கிடையாது. பாம்புன்னு பயந்தா கிறிஸ்துவனுக்கு சொன்னால், அதுபோல் வேதத்தில் எங்கேயுமே இல்லை. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்துவை தரித்து கொண்டால், கிறிஸ்து தான் நமக்கு ஒரே அடையாளமே தவிர சாதி என்பது நம்முடைய அடையாளம் கிடையாது. இப்போ கேள்வி, சில பாஸ்டருங்க சாதியை பார்த்து பெண் எடுக்கிறாங்களே, சில இடத்துல கிறிஸ்தவர்கள் சாதியை பார்க்கிறார்களே, பிணத்தை புதைக்கும் போது கூட சாதியை பார்க்கிறார்களே,
ஞானஸ்தானத்தில் கூட சாதியை பார்க்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோமே, இது என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இதுதான் கிறிஸ்டியானிட்டி எங்கே போய் கொண்டு இருக்கிறது என்னவென்று நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். இன்றைக்கு டாக்குமெண்ட்டில் நம்ம பார்த்துட்டோம், வேதத்தில் எங்கேயுமே சாதி என்பது கிடையாது. தேவன் மனுஷனை படைக்கும் போது அவரை போல தான் படைக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது போல் மனநிலையில் ஒருவன் ஏற்றவன் தாழ்ந்தவன் என்று யூதர்களுக்குள்ளே இருக்கும்போது அதையும் இயேசு உடைக்கிறாரு. பவுல் தெளிவாக சொல்லுகிறார், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம். நம்முடைய அடையாளம் கிறிஸ்து என்பவர் மட்டுமே. அதைத்தான் வேதம் சொல்கிறது. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவைகளை குறித்து பேசுங்க. ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் இந்த சாதி சம்பந்தப்பட்ட காரியத்தை நீங்கள் கேட்கலாம், வேதத்தின் டவுட்டு கேட்கலாம். நாங்கள் அவைகளெல்லாம் மனதில் வைத்து கொண்டு வருகிறதான வென்ஸ்டே நாங்கள் அதற்கு பதிலை சொல்லுவோம். வெள்ளிக்கிழமையும் இவையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மே காட் பிளஸ் யூ. கமெண்ட் பண்ணுகிறவர்கள் யாருக்கு கமெண்ட் பண்ணாலும் நாகரிகத்தோடு கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மே காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.